இந்த குரங்கு மாதிரி தான் மனுஷங்களுமே. எப்படி தாய் குரங்கு கைவிட்ட பிறகு பொம்மை குரங்கு தேடி போச்சோ அதே போலதான் மனுஷங்களும். இது சைக்காலஜில ஆன்ஷியஸ் ஆம்பிவேலண்ட் அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட கேரக்டர் என்ன நம்ம இருக்கும் இவங்களுக்குன்னு பார்த்தனா, ஓவரா அட்டாச்மெண்ட் ஆகுறது. அது ஒரு மொபைலா இருக்கலாம், டெடிபரா இருக்கலாம், ஒரு பர்சன்ஸா இருக்கலாம். இவங்களால என்ன ஃபேஸ் பண்ண முடியாதுன்னா நிராகரிப்பு, அதாவது ரிஜெக்ஷன்ஸ். இதை தாங்கிக்கவே முடியாது. திரும்பவும் தனக்கு பிடிச்சதுகிட்டே வந்துருவாங்க. ஓகேவா? திரும்ப திரும்ப உறுதி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்காக நீ இருக்கதானே, எனக்காக நீ இருக்கதானே, அப்படி ஒரு பர்சன்ஸா இருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட இருக்க ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டி எதுன்னு பார்த்தனா, எம்பத்தைஸ் பண்றது. அதாவது உன்னோட இடத்துல இருந்து உன்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன்ஸா இருப்பாங்க. நீங்க அப்படி ஒரு பர்சன்ஸா இருக்கீங்க ஒருத்தவங்களோட லைஃப்லன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க.